அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகளிர் சுய உதவிக் குழுவோட உள் தணிக்கை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா குழுவுக்குமே உள் தணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் டு மார்ச், அதாவது 1/4/2023 31/3/2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா உள் தணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழுக்கெல்லாம். அதாவது சுய உதவி குழுக்களுக்கு எப்படி உள் தணிக்கை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அத்திப்பூக்கள் சுய உதவி குழுவோட ரெக்கார்டு எடுத்திருக்கேன். அந்த ரெக்கார்டில் இருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த குழுக்களில் பார்த்திங்கன்னா அத்திப்பூக்கள் சுய உதவி குழுவில் மொத்தம் 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க குழு ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவோட ரெக்கார்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிங்க, எனக்கு டைம் இல்லாததுனால இப்போ கொஞ்சம் நான் இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக போடுறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ், மொத்தம் இந்த ஷீட் 11 பேஜாக இருக்குது. 11 பக்கம் கொண்ட ஒரு படிவமாக இருக்குது இந்த சுய உதவி குழுவோட உள் தணிக்கை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுய உதவி குழுவோட பேர், அடுத்தது ஊராட்சி வாரியான கூட்டமைப்பின் பேர், அடுத்தது குக்கிராமத்தோட பேர் கேட்குது. அது எந்த கிராமமோ அந்த பேர் எழுதிடலாம், ஏன்னா ஹேபிடேஷன் இருக்கும். ஊராட்சியின் பேருங்கிற இடத்துல அந்த ஊராட்சியோட பேர் எழுதிடலாம். அடுத்தது பிளாக்குங்கிற இடத்துல பிளாக்கோட பேர். அத்திப்பூக்கள் சுய உதவி குழு வடகரை தானூர் பிஎல்எஃப், வடகரை தானூர் குக்கிராமம், ஊராட்சியும் வடகரை தானூர், பிளாக் பார்த்திங்கன்னா முகையூர். அடுத்தது எந்த டேட்லேருந்து தணிக்கை பண்ணுறோம், உள் தணிக்கை பண்ணுறோன்னு கேட்குறாங்க. 1/4/2023 31/3/2024 வரைக்கும். தணிக்கையாளர் பெயர் நான் சிஎஸ்டியோட பேரையே கொடுத்துருக்கேன், ஏன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. சத்யா. இது பிஎல்எஃப்லேருந்து நிர்வாகிகள், இசி மெம்பர் யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரை போட்டுடலாம். கீழே தணிக்கையாளரோட கையொப்பம், அவங்க சத்யான்றவங்க அங்கே சைன் பண்ணிவிடுவாங்க. தணிக்கை செய்யப்பட்ட தேதி பார்த்திங்கன்னா 10/5/2024. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபில் பண்ணக்கூடிய தகவல்கள். இதில் எதுவும் கிடையாது, இது பொதுவான காமன் தகவல் தான். இதோட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் பேஜ். ரெண்டாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுய உதவி குழுவோட பேர், அவங்களுடைய வங்கி கணக்கு எண், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அந்த கிளையோட பேர், அடுத்து வங்கி கணக்கு துவங்கப்பட்ட நாள், குழுவோட மொத்த உறுப்பினர், இப்போ எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம், தற்போதைய உறுப்பினர், கடந்த கால உறுப்பினர்னு கேட்குது. இதெல்லாம் போட்டுட்டு அப்படி சப்போஸ் யாரையாவது நம்ம நீக்கிருந்தோம், புதுசாக சேர்த்துருந்தோம்னா இந்த இடத்துல நான் நில்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல போடணும். ஏன் அவங்கள நீக்கணும், புதுசாக சேர்க்குறணும், அதுக்கு ஏன் சேர்க்குறோம் அப்படிங்கிற காரணத்தை அந்த இடத்துல சொல்லணும். அதுக்கு அடுத்தது குழு கூட்டத்தின் இடைவெளின்னு கேட்குறாங்க. அதாவது வார கூட்டமாக, 2 வாரத்துக்கு ஒரு முறையாக, மாத கூட்டமானு கேட்குறாங்க. வார கூட்டம், ஏன்னா நம்ம வார கூட்டம் தான் நடத்தணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பஞ்சசூத்திராவை ஃபாலோ பண்ணி நடத்தணும். அப்படின்னா நமக்கு வார கூட்டம் தான் நடத்தணும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வார கூட்டம் நடத்துங்க. இப்போ நான் வார கூட்டன்ற இடத்துல தான் நான் டிக் பண்ணியிருக்கேன். அத்திப்பூக்கள் சுய உதவி குழுவோட கூட்டம் பார்த்ததில் வார கூட்டம்னு இருந்தது, அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது சேமிப்பு. அவங்க சேமிப்பு பார்த்திங்கன்னா வாரம், 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதம்னு கேட்குறாங்க. ஆனால் சேமிப்பு அவங்க மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதம் அப்படிங்கிற இடத்துல நான் டிக் பண்ணியிருக்கேன். தொடக்கத்தில், அதாவது தொடக்க சேமிப்பு எதுவும் கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சேமிப்பு பிரிச்சுட்டாங்க, புதுசாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எதுவும் கிடையாது. தற்போதைய சேமிப்பு பார்த்திங்கன்னா 1,12,000 மார்ச் வரைக்கும். அடுத்தது சமுதாய சுய உதவி குழு பயிற்றுனரோட பேர், அவங்களுக்கு அளித்த மதிப்பூதியம்னு கேட்குறாங்க. மதிப்பூதியம் எதுவும் கொடுக்கல, அதனால் அங்கே ஐஃபன் வச்சாச்சு. அவங்களுடைய பேர் இங்கே எழுதியிருக்கோம், சத்யான்னு சொல்லிட்டு. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா ரொக்கம் மற்றும் வங்கி விவரம்னு இருக்குது. இதில் ஒரு சைடு உள் தணிக்கையின் போது ரொக்க இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. கையில் அவங்க கையில் 500 இருக்குது. அடுத்தது உள் தணிக்கையின் போது வங்கியில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. பேங்க்கில் பார்த்திங்கன்னா 4,302 ரூபா. இது மார்ச் மாதத்தோட இருப்பு. அடுத்தது எதுக்காக இந்த அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னு கையில் காரணம் கேட்குறாங்க. கையில் வச்சுருக்கிறதுக்கு அவசர தேவைக்காக அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அவசர தேவைக்காக ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க, சொல்கிறோம். இதோடு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பேஜ் முடிஞ்சது. அடுத்தது மூன்றாவது பேஜில் தற்போதைய கூட்ட நடைமுறை, அது வார கூட்டம், கடந்த கூட்ட
நடைமுறை அது வந்து சிறப்பாக நடந்திருக்குன்னு போட்டிருக்கோம். அடுத்து தேவைக்கேற்ப இது வரைக்கும் அவங்க நடத்தின கூட்டம் எத்தனைன்னு கேட்குறாங்க. அவங்க பிரிச்சுட்டு சேர்த்து இப்போ நடத்திட்டு வந்ததுல வந்து பார்த்திங்கன்னா 28 கூட்டம் நடத்தியிருக்காங்க. 28 கூட்டம்னு போட்டிருக்கோம். அடுத்தது இதுவரை நடந்த கூட்டங்கள் எண்ணிக்கை மொத்தம் 28. இதுவரை நடந்த கூட்டங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதுவும் 28. அடுத்தது கூட்டம் நடத்தாததற்கான காரணம் கேட்குறாங்க. அது எதுவும் இல்லை, அது நெல் போட்டாச்சு. தணிக்கையாளர் தணிக்கையின் போது கண்டறியப்பட்டவைகள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் எதுவும் இல்லை, அதனால் அங்கேயும் ஒரு ஐஃபன் போட்டாச்சு. அடுத்தது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழு பதிவேடுகள் பராமரிப்புன்னு கேட்குறாங்க. அதில் காலம் பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வரிசைன்னு இருக்குது. அதுக்கடுத்தது புத்தக பதிவேடுகளின் பெயர் இருக்குது. 4 தேதி வரை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது திருத்தங்கள் கண்டறியப்பட்டது. அடித்தல் திருத்தல் இருக்குது. துல்லியமாக உள்ளது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கருத்து அதில் பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு தீர்மான புத்தகம் கேட்குறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஹெச்சில் இனி டேட்டு வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாமே நம்ம டிக் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது திருத்தங்கள் எதுவும் இல்லை, அடித்தல் திருத்தல் இல்லை, அதனால் அங்கே எதுவும் பண்ணல. துல்லியமாக உள்ளதுன்னா கரெக்டாக இருக்குது கணக்கு அது எல்லாமே, அதனால் துல்லியமாக உள்ளதுன்னு போட்டிருக்கோம். கருத்து கேட்குறாங்க, எல்லாமே சிறப்புன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த 3rd பேஜில், இதோட 3rd பேஜ் முடிஞ்சது. அடுத்தது 4th பேஜ். 4th பேஜில் பார்த்திங்கன்னா தனிநபர் உறுப்பினர்களின் கடன் பெயரிடு அதுவும் கரெக்டாக இருக்குது. இதர பதிவேடு அதுவும் கரெக்டாக இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம கரெக்டுன்றது தான் கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கடன் தொடர்பான விவரங்கள்னு கேட்குறாங்க. இதில் வந்து அவங்க வாங்கின கடனை எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டியிருக்காங்க. மாதம் அவங்களுடைய அசலும் கட்டியிருக்காங்க, வட்டியும் கட்டியிருக்காங்க. அதனால் வந்து உள்கடன் ரைட் மார்க் போட்டிருக்கோம். அடுத்து சூழ்நிதி அவங்க வாங்கலை, சமுதாய முதலீட்டு கரெக்டாக வாங்கி கட்டியிருக்காங்க, வங்கி கடன் எதுவும் வாங்கலை, நாங்கள் ஐஃபைன் வச்சுட்டோம். கருத்தில் வந்து சிறப்பு. மற்றபடி அவங்க தவணை தவறி கட்டியிருந்தாவோ இல்லை வட்டி மட்டும் கட்டியிருந்தாவோ அடுத்தடுத்து இருந்திருக்கிற இந்த 2, 3, 4, 5, 6ங்கிற காலத்தில் நம்ம ஃபில் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ரீபேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம இங்கே டிக் பண்ணணும். அடுத்தது அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வர வேண்டிய பெற்ற மற்றும் மீதி உள்கடன் தொகை எவ்வளோ கடன் வந்து நிலுவையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. உறுப்பினர்கிட்ட மொத்தம் அதில் 79,500 இருக்குது. இங்கே போட்டுறோம் 79,500ன்னு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இவற்றில் நிர்வாகிகளிடமிருந்து வர வேண்டிய கடன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஊக்குனர் பிரதிநிதிக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 17,500 இருக்குது. அந்த அமௌண்ட் அங்கே போட்டிருக்கோம். அடுத்தது கீழே மற்றும் இவை உறுப்பினர்களிடமிருந்து வர வேண்டிய தொகையில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 100% அந்த 79,500 16 பேருக்கு போட்டு அடுத்தது இவங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட் அந்த 17,000 போட்டு கழித்து எடுத்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 18.75% அமௌண்ட் வந்து ஊக்குனர் பிரதிநிதிகிட்ட கடனாக இருக்குது. அதுதாங்க போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருடைய பேரையும் நம்ம எழுதிடணும். எழுதிட்டு அவங்கவுங்க வந்து எத்தனை கடன் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உறுப்பினர் அவங்க உள்கடன் வாங்கியிருக்காங்க 22,000. அவங்கள்ட்டருந்து வர வேண்டிய தொகை இன்னும் 14,500 இருக்குது. அவங்க கட்டின பணம் 7,500. மீதி அந்த கடன் நிலுவையும் பார்த்திங்கன்னா 14,500 தான் இருக்கும். அடுத்து வட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 12. சரியாக கட்டியிருக்காங்க, அதனால் அங்கே குட்னு கொடுத்துருக்கோம். அடுத்து சிஃபன் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அதில் அவங்க இன்னும் பேலன்ஸ் கட்ட வேண்டியது 60,000. அவங்க கட்டின தொகை 40,000, பேலன்ஸ் 60,000 இருக்குது. அதுக்கான வட்டி 12%. கட்டினது சிறப்பாக இருக்குது, அதனால் குட்னு போட்டிருக்கோம். அடுத்தது விகேபி வாழ்ந்து கட்டும் திட்டத்திலேருந்து 50,000 கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 38,000 இன்னும் பேலன்ஸ் இருக்குது அவங்க கட்ட வேண்டியது. 12,000 கட்டியிருக்காங்க, அந்த 12,000 அங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது 38,000 அவங்களது பேலன்ஸ் இருக்குது. அந்த பணத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா 12%. சிறப்பாக கட்டியிருக்காங்க, அதனால் அதுக்குமே குட்னு கொடுத்துருக்கோம். இதோட பார்த்திங்கன்னா 4th பேஜ் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது 5th ஒன்று. 5th பேஜில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு உறுப்பினர்களுக்கும் நம்ம எழுத போகிறோம். அவங்க எத்தனை கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எழுத போகிறோம். இதுதான் வந்து 5th இருக்குது. கடன் வாங்கியிருந்தால் அதை எழுதலாம், வாங்கலைன்னா ஐஃபைன் வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட 5th பேஜ் முடிஞ்சது. அடுத்தது 6 1 பார்த்திங்கன்னா 6 1லேயும் சேம் தான். அந்த மொத்தம்
16 உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அந்த குழுவில், அதனால் அந்த 16 உறுப்பினர்களுக்கும் அவங்களுடைய டீட்டெயில் போடுறோம். எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது என்னன்றது. கீழே லாஸ்ட்டில் கடந்த முறை நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட நாள்னு கேட்குறாங்க. அவங்க குரூப்பில் வந்து 10/9/2023 தேர்வு பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த டேட்டை கொடுத்துருக்கோம். அடுத்தது மறுபடியும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்றம் செய்யணும். அவங்க செய்யப்பட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா 5/9/2025 அவங்க நிர்வாகிகளை மாற்றம் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 6 இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இதை ஃபில் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம் எதுவும் இல்லை. அடுத்தது பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7 பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்னால் ரொம்ப டஃப் ஒன்றும் கிடையாது. எஸ்ஹெச்சோட ரொக்க புத்தகம் எழுதுனா இது எழுதிடலாம். பெறுதல் செலுத்துதல் பக்கம் தான். அதில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான். கையிருப்பு, வங்கி இருப்பு இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது சேமிப்பு, நம்ம வெளியிலேருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், விகேபியில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், பிஎல்எஃப்பில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், சிஃப் எவ்வளோ வாங்கியிருக்கோம், பேங்க்கில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அந்த டீட்டெயில் தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். அடுத்தது இந்த சைடில் பார்த்திங்கன்னா செலுத்துதல் பக்கத்தில் நம்ம வாங்கின காசை நம்ம கையில் வச்சுக்க மாட்டோம். எந்தெந்த கடன் எதுக்காக வாங்கினோமோ அதை வந்து கொடுத்துருவோம். எஸ்ஹெச் லோன் கொடுப்போம். அது மாதிரி செலவினம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இதில் நம்ம எழுதிட்டு போகிறோம். எழுதிட்டு இதோட தொடர்ச்சி பேக் சைட்லேயும் போகுது. 8வது பேஜ்லேயும் அதுதான் வருது. அது எல்லாமே நம்ம என்னென்ன வரவு இருக்கோ அந்த வரவு இருந்தால் மட்டும் எழுத போகிறோம். அதே மாதிரி செலவு இருந்தால் மட்டும் நம்ம அந்த செலவு என்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத எழுத போகிறோம். இல்லாத ஒன்று நம்ம எழுத போகிறது கிடையாது, இருக்கிறது தான் எழுதுவோம். எழுதிட்டு கடைசியில் இந்த பெறுதல் பக்கத்தில் வர இந்த டோட்டலும் அந்த செலுத்துதல் பக்கத்தில் வர அந்த டோட்டலும் ஒரே கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்க்கணும். ஏதாவது அமௌண்ட் விடுபட்டு இருந்துச்சுன்னா எங்கே விடுபட்டுருக்கு என்னன்றதை கொஞ்சம் நிதானமாக பார்த்து டோட்டல் பண்ணணும். 2 அமௌண்ட்டும் ஒன்றா வரணும். இது வந்து ரொக்க புத்தகம் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதே சேம் மெத்தட் தான் இந்த பேஜ். இதோட 8வது பேஜ் முடிஞ்சது. அடுத்தது பேஜ் நம்பர் 9. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்னென்னா சுய குழுக்களின் வருமானம் மற்றும் செலவின அறிக்கைன்னு கேட்குறாங்க. அதாவது 1/4/2023 31/3/2024 வரைக்கும் போட போகிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவினம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வருவாய். வருவாய்ங்கிறது அந்த குழுவுக்கு வர வட்டி, சேமிப்பு பணத்துக்கான வர வட்டி, சமுதாய முதலீட்டு நிதிக்கு வர வட்டி, வேறு ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அதுலேருந்து வர வட்டி, சந்தா, அபராதம், வேறு ஏதாவது வருவாய் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வருவாய். அதெல்லாமே இங்கே கீழே டோட்டல் பண்ணி இந்த இடத்துல லாஸ்ட்டில் போட்டுடணும். அடுத்தது செலவினம்னு பார்த்திங்கன்னா நம்ம குழுவுக்காக பண்ண செலவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்கின கடனுக்கு கட்டின பணமாக இருக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா செலவு தான். அப்போ அது எல்லாமே பார்த்து நம்ம டோட்டல் பண்ணிக்கணும். அதை டோட்டல் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிகுதி பற்றாக்குறை. இப்போது அந்த வருவாய் பக்கத்துக்கும் செலவின பக்கத்துக்கும் வர அமௌண்ட்டில் வச்சு இந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டி பார்த்தா அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது ப்ளஸில் போகுதா மைனஸில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது மிகுதியாக இருக்குது, அதனால் நான் மிகுதின்ற இடத்துல இங்கே டிக் பண்ணியிருக்கேன். 2920 ரூபா மிகுதி. இதே பற்றாக்குறையாக இருந்தால் பற்றாக்குறைன்னு நம்ம எழுதிட போகிறோம். அவ்வளோதான். இதோட 9வது பேஜ் முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 10. பேஜ் நம்பர் 10ல் பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள். இப்போ நம்ம யார்கிட்டயாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு பொறுப்பு. இதுவே வந்து நம்ம வாங்கியிருப்போம், அது அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு அசெட்டாக மாற்றிருப்போம். அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது நம்ம பொருள் வாங்கியிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை இதில் கொண்டு வரணும். அதுதான் பார்த்திங்கன்னா இருப்பு நிலை குறிப்புன்னு சொல்லுவாங்க. பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள். இப்போ பொறுப்புகளில் பார்த்திங்கன்னா சேமிப்பு, இந்த வருஷத்தில் அவங்க சேமிப்பு வந்து 1,12,000 வந்திருக்கு. அது வந்து பொறுப்பு. சமுதாய முதலீட்டு நிதியில் 70,000 கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை திரும்ப கொடுக்கணும், அதனால் அதுவும் பொறுப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா விகேபியில் 1,40,000 லோன் வாங்கியிருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா பொறுப்பு. திரும்பி கொடுக்கப்பட வேண்டிய தொகை எல்லாமே நமக்கு பொறுப்பில் வரும். அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா சொத்துக்களில் அவங்க 1,10,000 சேவிங்ஸ்லேருந்து கடன் கொடுத்துருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு சொத்தாக இருக்குது. அடுத்தது சமுதாய முதலீட்டு நிதியிலேருந்து 70,000 கடன் கொடுத்துருக்காங்க, அதுவும் சொத்தாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விகேபியிலேருந்து 1,40,000 கடன் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு சொத்து தான். அடுத்தது கீழே பாருங்கள், ரொக்கத்தில் வந்து கையில் அவங்களுக்கு 500 ரூபா வச்சுருக்காங்க, பேங்க்கில் 4,302 ரூபா வச்சுருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம டோட்டல் பண்ணிக்கிறோம். சொத்துக்களில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. இதில் 3,24,802 ரூபா வருது. அதே மாதிரி பொறுப்புகள் பக்கத்தில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணோன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது இந்த சொத்துக்கள் பொறுப்புகளை விட சொத்துக்களில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கழித்து வச்சு பார்த்தோம்னா அப்போ நமக்கு 2,802 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அது வந்து வருவாய் தான் அது. இதோட பார்த்திங்கன்னா இது முடிஞ்சுது. அது மிகுதின்னு போட்டு எழுதிடணும். அடுத்தது இங்கே கீழே
மிகுதி செலவினத்தை விட அதிக வருவாய் அப்படிங்கிறதையும், பற்றாக்குறை அப்படிங்கிறத வருவாயை விட செலவினம் அதிகம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம எழுதிடுறோம். எதுவோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு இங்கே மிகுதி செலவினத்தை விட வருவாய் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இதோட இந்த பேஜ் முடிஞ்சது. தணிக்கையாளரின் குறிப்பு இங்கே ஏதாவது சம்மந்தமாக அவங்க எழுதுறதுனா நம்ம இங்கே எழுதலாம். பேஜ் நம்பர் 10 இதோட முடிஞ்சது. பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 11 ஒரு பக்கம் கண்டறியப்பட்டவை, இன்னொரு பக்கம் வந்து ஆலோசனை. நம்ம அந்த ரெக்கார்ட் பார்த்ததுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்த்துருந்தா அதை நம்ம இந்த சைடில் எழுதலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த எடிட்டிங் பண்ணுறவங்க, உள்தணிக்கை பண்ணுறவங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அது இந்த இடத்துல எழுதலாம். இப்போ இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் பெற்ற கடனை முறையாக செலுத்தினாங்க அப்படிங்கிறத கண்டறியப்பட்ட தகவலை எழுதியிருக்காங்க. இந்த ஆலோசனையில் இவங்க வங்கிக் கடன் வாங்காததுனால, வங்கிக் கடன் வாங்கி அவங்க குழுவில் தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி அந்தந்த குழுவுக்கு நம்ம உள்தணிக்கை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை நம்ம கண்டென்ட்டாக கொடுக்கலாம். அதில் கொடுத்து அங்கே எழுதிடலாம். அடுத்தது அப்படிங்க கீழே பார்த்தீங்கன்னா, தணிக்கையாளரின் கையொப்பம். பொதுவாக பிஎல்எஃப்லேருந்து ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். சிஎஸ்டி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். இப்போ யார் யார் பண்ணுறாங்களோ, ஆடிட்டிங் பண்ணுறாங்களோ, இந்த பண்ணுறவங்க இந்த இடத்துல சைன் பண்ணணும். அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, சுயஉதவி குழுவோட நிர்வாகிகள், ஊக்குனர், பிரதிநிதி அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல. அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டா இதோட இந்த உள்தணிக்கை முடிஞ்சது. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். இதை எல்லாருமே நீங்கள் பண்ணலாம், ஈஸியாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறோம். தேங்க்யூ.